இதெல்லாம் தாண்டி என்னன்னா இந்த படத்தை சத்யராஜ் இருக்கார். சத்யராஜ் இருக்கிறதுனாலே இந்த படத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமா அவருக்கு இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு சமீபத்தில் வந்துட்டு ஒரு 15-20 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு வில்லனா ரஜினி படத்துக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பார். சிவாஜி படத்துல ஃபர்ஸ்ட் அவர் தான் நடிக்க வேண்டியது, சுமனுடைய கதாபாத்திரம் வந்து சத்யராஜ் நடிக்க வேண்டியது. இல்ல மிஸ்டர் பாரத்ல நாங்க நடிச்சிருக்கோம், அந்த கதாபாத்திரத்துக்கு இணையா இல்ல அதை விட தாண்டிய ஒரு கதாபாத்திரமா தான் நடிப்பேன், இந்த கதாபாத்திரம் அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சத்யராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் எந்திரன்லயும் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாங்க, அந்த ப்ரொஃபசர் போரானுடைய கதாபாத்திரம் சத்யராஜுக்கு கொடுக்கப்பட்டது. இல்லை இந்த கதாபாத்திரமும் வந்துட்டு ரஜினியோட வந்துட்டு இணையா இல்லை, ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு ரேஞ்சில் இல்லைன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தையும் தவிர்த்துறாரு. இப்படி தவிர்த்துட்டு டக்குன்னு கூலியில ஒத்துக்கிறாரு. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், கூலியில இந்த மனுஷன் ஒத்துக்கிறாரு, கிடைச்சிருக்கு. ஆனா இந்த படத்துல நாகார்ஜுனாவும் இருக்காரு, உபேந்திராவும் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னும் போது இவங்க என்ன பண்ண போறாங்க? இப்ப இவங்களுக்கான ஒரு கதாபாத்திரம் எல்லாம் இருக்கும்போது சத்யராஜுக்கு என்ன கொடுக்க போறாங்க? சரி சத்யராஜுக்குலாம் சூப்பரா கொடுத்துட்டாருன்னா அப்போ சூப்பர் ஸ்டாருக்கு என்னதான் கொடுப்பாங்க? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும்ல, இப்போ எவ்வளோ கூட நீங்கள் வில்லன்களை வந்துட்டு நல்ல மாசா பயங்கரமாக கொடுத்துட்டீங்கன்னா ஹீரோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவருடைய வேல்யூ கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும்ல. அப்போ உண்மையிலேயே இது வந்துட்டு ரஜினி அவர்களுடைய படமா இல்லை நாகார்ஜுனா படமா இல்லை சத்யராஜ் படமா இல்லை யாருக்கான படம்னு ஒரு கேள்வி ஒன்று வருது.